நான் தான் மக்களே, எதுவும் நினைக்காதீங்க. என்னை திட்டுறவங்க திட்டிட்டு போங்க. நான் இந்த காலம் இங்கே நான் இந்த காலம் விட்டு போயிடுவேன். அதை பற்றி நான் கவலைப்பட கிடையாது. ஒரு கல்வி சரியில்லை, ஒரு ஆசிரியர் சரியில்லை, ஆனால் ஒரு அரசாங்கத்தில் வர வர எதுவுமே சரியில்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், கடந்த இந்த 10 ஆண்டா வந்து என்ன அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லா நடந்திருக்கு. ஏரியை வெட்டினாங்க, காற்றை வெட்டினாங்க, அதை பிடுங்கினாங்க, இதை பிடுங்கினாங்கன்னு தான் சொல்கிறாங்க. யாராவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு மிஞ்சி போய் டிஎம்கே ஆட்சியில் வந்து இலவசமான சீட்டு கிடைக்குதா? நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏடிஎம்கே ஆட்சியிலேருந்து இலவசமாக சீட்டு கிடைக்குதா? அரிசி, பருப்பு, பாமாயில் இதெல்லாம் கிடைச்சா நம்மளுக்கு போதுமா? நம்மளுக்கு வந்து நல்ல கல்வி, நல்ல நல்ல ஒரு தமிழ்நாடு. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து கூலி வேலைக்கு போகிறீங்க, படிச்சுட்டு வெளிநாடுக்கு போகிறீங்க. அங்கே போய் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே அவ்வளோ அடி வாங்குறான். ஒருத்தன் வந்து சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்படுறான்னா, நம்ம எப்படின்னா 10 லட்சம் கோடி இருக்குது. இன்றைக்கி வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு 3 லட்சம், என் பேரில் வந்து ஒரு 3 லட்சம், குடும்பத்தில் ஒருத்தவங்க பேர்லேயே வந்து 10 லட்சம் பேர் 10 லட்ச ரூபா கடன் இருந்தால், அதாவது நம்ம வாங்குறது வந்து நம்ம தனிப்பட்ட இடத்துல ஒரு கடனை வாங்கி நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். இப்படிலாம் அரசாங்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் உருப்படுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் லைஃப் நினச்சி பாருங்கள். அதாவது உங்கள் பிள்ளைய நினச்சி பாருங்கள். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பள்ளிக்கூடம் மூடியிருக்காங்க. ஒரு ஆஸ்பத்திரி வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து நல்லா இருக்கா? எல்லாம் வெட்டு குத்துக்காண்டி தான் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. வேறு எது கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க சொல்லுங்கள்? அது எப்படி ப்ரைவேட்டில் மட்டும் எல்லாமே கிடைக்கிது, கவர்மெண்ட்டில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது? கவர்மெண்ட்டுன்னா என்ன சொல்லுங்கள்? மக்கள் மருத்துவமனைன்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. அது ஏன் எதுவுமே இல்லை? ஸ்கேன்லேருந்து சரி, இப்போ A to Z வந்து இருக்குன்றாங்க. அதில் வந்து என்ன அப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? நினச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்லது செய்கிறது வந்து அதாவது வந்து விஜயகாந்த் வந்தார், அவரையும் பறி கொடுத்துட்டீங்க ரெட்டலாட்சியில் உள்ள. அடுத்து இப்போ விஜய் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டை போடுங்க. அதாவது உங்கள் தலையில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் அம்மா, யானைக்கு வந்து மதம் கொண்டு போச்சுன்னா பணத்தை கண்டா மண்ணை வாரி தான் தலையிலே கொட்டிக்குமா. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் போட போகிற ஓட்டு. நல்லா நினச்சி பாருங்கள். இதை மட்டும் மெயினில் வச்சுக்கிங்க. யானைக்கு மதம் வந்தால் மண்ணை வாரி தான் தலையிலே போட்டுக்குமா பணத்தை கண்டா. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஓட்டு. யாரும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நான் பட்ட கஷ்டம் நான் என்னோட வரணும், என் பிள்ளையும் அவன் படட்டுண்டா அப்படின்னு நினைக்கிறவன் டிஎம்கேக்கும் ஏடிஎம்க்கும் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவங்களாம் நல்லா கொள்ளடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க, நம்ம தான் இன்னும் இருக்க ஏழையாகவே இருக்கிறோம். ஒரு தொழில் செய்ய கொடுக்குறாங்களா சொல்லுங்கள்? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னோட்டம் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? எல்லா கேஸ்ட்டுக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே வேணும். அதை முதல்ல நினச்சி பாருங்கள். எல்லோரும் நம்மளை போல் மனுஷங்க தான். கும்புற சாமி மதம் வேறு வேறையாக இருக்கலாம், மனுஷன் ஒன்று, தமிழ்நாடு ஒன்று. புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.